ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இந்த பனிக்காலத்தில் ஈவினிங் டைமில் டீ காஃபியோட கிறிஸ்பியாக எதாவது சாப்பிட்டா தேவையான இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் வடை பஜ்ஜின்னு இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பு அவல் இருந்தால் போதும், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம ஒரு வடை செய்ய போகிறோங்க. எப்பயும் நம்ம வடைக்கு பருப்பு ஊற வச்சு ரெடி பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 5-10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸான கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது பேப்பர் அவல், அதே மாதிரி இந்த சிகப்பு அவல், வெள்ளை அவல் எதில் வேணால் செய்து கொடுக்கலாம். நம்ம வீட்டில் எது இருக்கோ அந்த அவல் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அவலில் ஒரு வடிகுடியில் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு தண்ணி விட்டு அலசி அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு, இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் எடுத்ததுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது நம்ம எண்ணெயில் போட்டாலும் பிரிஞ்சு வராது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பருப்பில் செய்த வடை மாரியே இருக்கும், வாசனையும் டேஸ்ட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா அவல் நம்ம ஊற வச்சதுனால அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து இதை நம்ம கடலைப்பருப்புக்கெலாம் வடக்கி ரெடி பண்ணும்போது எந்த அளவுக்கு மாவு பதம் இருக்குமோ அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவல் நம்ம பிணையெல்லாம் வேணாங்க, நல்லா ஊறிடுத்துனா இதை போட்டு வெங்காயம் போட்டு நம்ம கலரும் போதே அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு இதை நம்ம வடை ஷேப்புக்கு தட்டிக்கலாம். இதை நம்ம எவ்வளோ மெலிசாக தட்டி போட்டாலுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகாதுங்க. நம்ம அந்த கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இப்போ நான் மாவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதை நம்ம பொரிக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட வேணாம், ஒரு ஷாலோ ஃப்ரை மாரி பண்ணாலே போதும். இதுவே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக விட்டு திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பில் வடை செய்தால் எப்படி இருக்குமோ அந்த மொறுமொறுப்பு தன்மையும் கிறிஸ்பினஸும் அதே மாதிரி இருக்குங்க இதுவும். இப்போ நல்ல ஒரு பொன்னிறம் வந்துடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காதுங்க, நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே இருக்கும். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துடலாம். சுட சுட நம்மளோட அவல் வடை ரெடியாக எடுத்துங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு டம்ளர் டீ காஃபியோட ரொம்ப சூப்பராக போகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் ரொம்ப பருப்பு சேர்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸாகவும் இருக்கும்.